புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. பைபிள்ல பழைய ஏற்பாடு என்பது இதனுடைய வேத தொகுப்பு. அது ஆமா. இந்த பழைய ஏற்பாடுடைய தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடுன்னு ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமா. பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவான தீர்க்க தரிசனங்க நிழலாவும் இருக்குது, நிழலாட்டமா இருக்குதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவைகளெல்லாம் உண்மை அல்ல என்பதை நாம் தெளிவான ஆதாரத்தோட பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் மற்றொரு ஆதாரத்தை பார்க்கலாமா? மத்தேயு 13வது அதிகாரத்துல 10 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவருக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவரிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கிய உள்ளவைகள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த செய்தி இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று இயேசுவே சொல்வதை போல மத்தேயு என்ற நூலில் ஒருவர் எழுதியிருக்கிறார். இந்த செய்தி உண்மையா என்பதை நாம் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே படித்தால் தெரிந்துவிடும். ஏசாயா தீர்க்க புத்தகத்துல இந்த வசனத்தை மேலுங்களும் நம்ம வாசிச்சு ஆராய்ந்து பார்த்தோம்னா இது யாருக்காக சொன்னார்ன்றது உண்மை தெரிஞ்சிடும். ஏசாயா 6:10 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். நீங்க வாசிச்சீங்க இந்த வசனம். இந்த வசனத்தை கடைசி வார்த்தையை மட்டும் தங்கள் காதுகளால் கேட்டும் தங்கள் கண்களால் மூடிக்கொண்டார்கள் என்று மத்தேயு வசனத்துல மாத்தி இவர் தன்னோட சொந்தமா மாத்தி திருத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நான் வாசித்த அந்த வசனம், நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு அப்படிதான் இருக்கு. மத்தேயுல இந்த வசனத்தை எப்படி திருத்தி எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. கடைசியில பாத்தீங்களா எப்படி திருத்தி எழுதியிருக்கிறாங்கன்னு. ஆரம்பத்துல பார்க்கும்போது ஏசாயாவுடைய வசனம் அப்படியே எழுதின மாதிரி இருக்கு. கடைசியில மட்டும் இவங்க சொந்த கருத்தை எடுத்து மத்தேயுங்கிற பேர்ல யாரோ ஒருவர் இப்படி திருத்தி எழுதியிருக்கிறார். அதாவது இது இயேசுவுக்கு சொல்லப்பட்டது போல காண்பிக்கிறதுக்காக மத்தேயு என்ற பெயர்ல யார் எழுதினாரோ அவருடைய கருத்தை இப்படி எழுதியிருக்கிறார். சாமர்த்தியமா எழுதியிருக்கார். ஆமா, இயேசு சொன்னது போல இவர் எழுதியிருக்கிறார். அதாவது இவர் கருத்தை இயேசு சொன்னது போல சாமர்த்தியமா எழுதியிருக்கிறார். ஏசாயா மூலம் இந்த வசனத்தை யாருக்காக சொன்னார், எதற்காக சொன்னார்னு ரொம்ப ஆழமா இதை தெரிந்தோம்னா கூடுதலான விவரங்களை நாம் இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதிகமான பாவங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் கூறி வருகிறார். மோசே மூலம் கொடுக்கப்பட்ட வேதத்தை வெறுத்து பாவச்சேற்றில் இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் வெறுத்தார் என்ற செய்தியை இதிலே பார்க்க முடிகிறது. பலமுறை எச்சரித்தும் கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்களை கைவிடப் போவதாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதுவே இந்த வசனத்தின் செய்தியாக அமைந்திருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் இயேசுவை காண விரும்பியும் காணாமலும் அவருடைய
உபதேசங்களை கேட்க விரும்பியும் கேளாமலும் போனார்கள் என்று மத்தேயு புத்தகத்துல ரொம்ப சாமர்த்தியமாக இயேசுவே இதை சொன்னது போல எழுதியிருக்கிறார். சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா முழங்காலுக்கு மொட்டத்தலைக்கு முடிக்க போடுற மாதிரி இருக்குது. ஆமா. ஆக மத்தேயுவில் இடம்பெற்றுள்ள இந்த வசனம் இயேசுவின் வசனம் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இப்படி பொய் சொல்லுவாரா? ஒரு காலம் தீர்க்கதரிசி பொய் சொல்ல மாட்டார்கள். இயேசு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்லுவதை போல இவர் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது இவருடைய கருத்தை இயேசு சொன்ன மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். இது போல புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறதுல இயேசு சொன்னார் சொல்ற அநேக வசனங்களை ஞானமுள்ள எந்த கிறிஸ்தவர்களும் சோதித்து அறியாம நம்பமா அதை சோதித்து அறியாம அதை தெளிவடைய மாட்டார்கள். நிச்சயமாக இந்த பித்தலாட்டங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இவர்கள் அதை சொல்றதுக்கு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதான் நிழலாட்டம். யாராவது ஞானம் உள்ளவங்க இது சந்தேகங்கள் கேட்டா ஆவியை பெற்றால்தான் உனக்கு எல்லா ரகசியங்கள்லாம் வெளிப்படும்னு சொல்லி நம்மளை மழுப்பிடுவாங்க. ஆமா. இதோட எங்க நிழல் இருக்குது, நிழலாட்டம் இருக்குது. நிழலும் இல்ல, நிழலாட்டமும் இல்ல. இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் தொடருவோம். எங்களோடு இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.